இந்த சாரியில் வந்து ஒரு 2.25 மீட்டர் வந்து தாவணிக்காக நான் கட் பண்ணிட்டேன். இந்த சாரியில் வந்து முந்தானி பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைடு வந்து அப்படியே நான் வந்து தாவணிக்கு ஒரு 2.25 மீட்டர் கட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்கர்ட் அப்படிங்கிறது ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாக அப்படியே நீட்டாக வச்சு அயர்ன் பண்ணியாச்சு. இங்கே அங்கங்கே 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன், அதை மட்டும் பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கீழே பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கு மேட்சிங்காக நம்ம ப்ளவுஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஃபுல் ஹேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் தாவணி வந்து 2.25 மீட்டருக்கு கட் பண்ணி ஓரம் வந்து மடித்து தைச்சி எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ப்ளவுஸ், இது வந்து வெல்வெட் அப்படிங்கிறப்ப இதில் லைனிங் வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கும் வந்து ஃபுல் ஹேண்ட் வச்சுட்டு பேக்கில் வந்து க்ளோஸ் நெக்காக, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் நெக்காக வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுவுமே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் போட்டு ஸ்டிச் பண்ணி